இருக்கட்டும், வேறு வணக்கங்களாக இருக்கட்டும், பொதுவான ஒரு அடிப்படையை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் கடமையானவைகள்னு சிலது இருக்கிறது, சுன்னத்தானவைகள் என்று சிலது இருக்கிறது. கடமையானவைகளை சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். சுன்னத்தானவைகள் என்பது வேறு யாரும் சொன்னதில்லை, அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னதோ செய்ததோ இருக்கும், வேறு ஆள் சொன்னது கிடையாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? கடமையானது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நன்மை கிடைக்கும், செய்யலைன்னா தண்டனை கிடைக்கும். அதான் கடமை. கடமைன்னா என்ன அர்த்தம்? செஞ்சால் கூலி, செய்யாட்டி அதுக்கு உரிய என்ன தண்டனை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானோ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் வந்து மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள காரியங்களை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ இது அவசியம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யாட்டி உத கிடைக்குமோ அது அவசியம் செய்ய வேண்டிய, ஃபர்லுன்னா கடமை, அவசியம் அப்படின்னு நம்மளே முடிவுக்கு வந்துடலாம். சில காரியங்கள் இருக்கிறது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருப்பாங்க, ஆனால் செய்யாவிட்டால் அதுக்கு தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்காது. செஞ்சால் நன்மை, செய்யாட்டி தண்டனை இல்லை. அப்படி இருந்தால் இது வந்து உனக்கு நன்மை கொஞ்சம் குறையுமே தவிர நீ குற்றவாளி ஆக மாட்டாய். அந்த வேறுபாடு அங்கே தான் வருது. ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால், ஃபர்லை செஞ்சால் சுன்னத்தை செஞ்சால் ரெண்டுக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் ஃபர்லை விட்டால் தண்டனை கிடைக்கும், சுன்னத்தை விட்டால் தண்டனை கிடைக்காது. அதுக்கு கிடைக்கிற நன்மை நம்ம இழப்போம். அது கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நன்மை என்ன செய்யும்? லாஸ் ஆகும் நமக்கு. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இது அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதர் வந்து கடமையான தொழுகைகளை மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டாருன்னு வைங்க, அவர் வந்து பாஸ் மார்க் எடுத்துருவார். ஃபர்லுன்னா என்ன அவசியமான செஞ்சுட்டா பாஸ் ஆகிடுவார். அவர் கரெக்டாக இருந்தால் அதுக்கு வந்து அல்லாட்ட தண்டனை இல்லைங்கும்போது, தண்டனை இல்லாட்டி சொர்க்கம் தானே, அதுக்குரிய கூலி நமக்கு கிடச்சி தண்டனை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் நம்ம வாட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அப்போ இந்த கடமையான காரியங்களை ஒருவர் செய்து விட்டார்னு சொன்னால் அவருக்கு என்ன கிடைச்சினே? வந்து சொர்க்கம் கிடைத்து விடும். ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன பிரச்சனை? இந்த கடமையான வணக்கங்களை செய்யும் பொழுது அனைத்தையும் இறைவன் நமக்கு ஏற்றுக்கொண்டானா நமக்கு தெரியாது. நம்முடைய சில தொழுகைகள் ஏற்கத்தகாத ஒரு முறையில் அமைந்திருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய நோன்புகள், கடமையான நோன்புகள், நம்ம வைத்த நோன்புகள் வந்து அது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஃபத்வா கொடுத்துருப்போம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இல்லாமல் அவன் உள்ளத்தையெல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இது வந்து சரியில்லை அப்படின்னு அல்லாஹ்வுக்கு மறுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி சில குறைபாடுகள் விழுந்துருச்சுன்னு சொன்னால் இந்த இந்த அடியானுக்கு ஏதாவது சுன்னத்தான வந்து வணக்கங்கள் ஏதாவது இருக்குதா, நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்துக்கு மேலே அவனாக விரும்பி செய்கிறது, அது மாதிரி வணக்கங்கள் இருக்கிறதா என்று அல்லாஹ் தேடி பார்க்க சொல்லுவான். இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் உள்ள குறைகளை போட்டு நிறைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து உதாரணமாக பரீட்சை நீங்கள் எழுதுறீங்க, ஒரு 40 மார்க் எடுத்தால் பாஸுன்னு ஆகிடுது. 10 மார்க் உள்ள கேள்வியாக 4 கேள்வி எடுத்து எழுதிட்டீங்க. எழுதிட்டு என்னவாச்சு? 40 வந்துருச்சு, பாஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு கேள்வி தப்பாக இருந்துச்சுன்னா 30 போயிருமே. அப்போ என்ன பண்ணணும்? பாஸுக்கு உள்ள 40 செய்கிறதோட மேற்கொண்டு ஒரு 20க்கு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அதில் 2 அடிபட்டு போனால் கூட இது போய் நிவர்த்தி பண்ணி என்ன செஞ்சிடறேன்? நம்மளை வந்து ஒரு 40ல் நிப்பாட்டி போடும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 60ல் நம்மளை கொண்டாந்து நிப்பாட்டும். அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பரீட்சையில் நம்ம நடக்கிறோம்ல, துன்யாவுடைய பரீட்சையில். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா சுன்னத்துக்களை என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு பேணுங்க. டெய்லி முடியாட்டாலும் அப்பப்போ என்ன செஞ்சுக்கிறேன்னு பேணி கொண்டோம் என்று சொன்னால் கடமை. ஆனால் அல்லாஹ் கேள்வியெலாம் கேட்க மாட்டான். சுன்னத்து ஏன் தொழவில்லை என்று அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கேள்வியே கேட்க மாட்டான். ஆனால் ஃபர்ல ஏதாவது குறைபாடு இருந்தால் அது ஒரு பிரச்சனையாகி போயிடும் ஒன்று. அதுபோக இன்னும் ஒரு நமக்கு சில காரணங்களால் அமல்கள் லாஸ் ஆகும், நஷ்டமாகும். அது என்ன காரணம்? நம்ம மனிதர்களுக்கு துரோகம் செய்கிறோன்னு வைங்க. ஒரு மனிதனுடைய பொருளை நம்ம கடனை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறோம், அல்லது அவனுக்கு மீது அவதூறு சொல்லியிருக்கிறோம், அவன் அது பாதிக்கப்பட்டிருப்பான். அப்போ மறுமையில் வந்து என்ன செய்வான்? யா அல்லாஹ், இவன் வந்து இந்த மாதிரி என்னை இப்படி பேசிவிட்டான், என்கிட்ட ஒரு 500 ரூபா பணம் வாங்கிட்டு திருப்பி தராமல் வந்து மூத்தா போயிட்டான், எனக்கு அந்த ரூபாயை வாங்கித்தான்ட்டு அல்லாட்ட கேட்பான். அவன் யார்? பாதிக்கப்பட்டவன். அந்த மறுமையில் நம்ம ரூபா இருக்குமா? ரூபா செல்லுமா? இருக்கவும் செய்யாது, செல்லவும் செய்யாது. அப்போ என்ன பண்ணணும்? அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் இவனுடைய அமல்களை எடுத்து அவனுக்கு கொடுங்க, அமல் தானே அங்கே செல்லும். அப்படின்னு வரும்பொழுது நம்மள்கிட்ட கடமையை பிடிக்க அல்லாஹ் கொடுக்குற மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. பிடுங்கி கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா செஞ்சோமே அதுலேருந்து போயிட்டு போகுது.
பாஸ் ஆகிற அளவு நம்ம தக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியம் செய்யாத யார் இருக்கிறோம்? நம்ம ஒரு கோல் சொல்லாதவன் இருக்கிறோமா, புறம் பேசாதவன் இருக்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு மனிதனுடைய ஹக்கு ஏமாற்ற நினைக்காட்டா கூட கொடுக்க முடியாத நிலைக்கு ஆளாகி அவன் கிளைம் பண்ணக்கூடிய நிலையில் இல்லாமல் யாராவது இருக்கிறோமா? என்னமாவது ஒன்று நம்மள்கிட்ட தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி தவறுகள் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட தவறாக இருக்குமே, ஆனால் நம்மளுடைய அமல்கள் பறிக்கப்பட்டு நம்மால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டுரும். அப்போ நம்ம குறைஞ்சிரும். அப்போ நம்ம வாங்கின 40 மார்க்கில் 20 கொடுத்துட்டா எப்படி பாஸ் ஆகுறது? அப்போ ஒரு 60 வாங்கி வச்சுருந்தோன்னு வைங்களேன், ஒரு 20 அங்கிட்டு போனால் கூட 40 நமக்கு மிச்சமாயிருமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த உம்மத்துகளுக்கு சலுகை செய்வதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, கடமையும் சொல்லி தந்து விட்டு நீங்கள் சுன்னத்துகள்னு சில முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, அது மாதிரியான சுன்னத்துகள், லுஹாங்கிற பேரில் சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத்துங்கிற இரவு தொழுகைங்கிற பேரில் சுன்னத்துகள், அது மாதிரி வித்திருங்கிற பேரில் ஒரு சுன்னத்துகள், இது மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அன்றாடம் செய்வதற்குரிய சுன்னத்தான தொழுகைகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் அதுக்கும் மேலேயும் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சின்னு சொன்னால், சும்மா இருக்கிறீங்க 4 ரக்காத் சும்மா தொழுவோமேன்னு சொல்லுவாங்க, நஃபில் அது. அதை அதை இந்த மணிக்கு இது கண்டிப்பாக தொழுவாங்கன்னு அப்படி நிர்ணயம் பண்ணி கொள்ளாத வகையில் நம்மளா வசதி கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு மட்டும் தொழுது கொண்டால் அடுத்தவனுக்கு ஆர்டர் பண்ணால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்த மாதிரி ஆயிரும். நீங்கள் உங்களுக்குள்ள ஃபர்ல நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், சுன்னத்தை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்களாக செய்கிற தொழுகையை வந்துக்கிட்டு அடுத்த ஆளுக்கு உத்தரவு போடாமல் உங்கள் அளவுக்கு மட்டும் விரும்பி எவ்வளோ தொழுது கொண்டாலும், விரும்பி நோன்பு வைத்து கொண்டாலும் அதுக்கு பேர் நஃபிலு. இந்த நஃபில்கள் மூலமாகவும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கொள்வது நமக்கு சேஃப்டியானது. அதனால் முன்பின் சுன்னத்தை விடுபட்டால் கூட பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறார்கள். முன்பின் சுன்னத்துகள் அப்போ தொழுவ முடியாட்டா கூட நினைஞ்சிருக்கிறாங்க, வித்துரு தொழுவ முடியாட்டி காலில் கூட தொழுதுருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபர்லுக்கு தான் அப்படி இல்லையே தவிர, கடமையான தொழுகைகள் தான் நேரம் குடிக்கப்பட்ட தொழுகையை வணக்கமாக இருக்கிறதே தவிர, இந்த முன்பின் சுன்னத்துகள் விடுபட்டுருச்சுன்னா என்ன செய்யலாம், பின்னாடி அசருக்கு பிறகு ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, ஏன் அசருக்கு பின்னாடி நீங்கள் ஒரு நாள் தொழுவலைன்னு கேட்கும் பொழுது, லோகருக்கு முந்தி தொழுகிற 2 ரக்காத்தை நான் தொழுவலை, அதுதான் இப்போ யாவும் தொழுதேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம இணைஞ்சு கொள்ளலாம், விடுபட்டதை நீங்கள் தொழுது கொள்ளலாம். அதுபோக நீங்களாக உபரியாக நபில்கள் தொழுது கொள்ளலாம். ஆனால் கடமை மஸ்ட் அவசியம்.